இப்போ பரபரப்பான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. விஜய் மாநாட்டிற்கு அழைத்தால் நான் போவேன் அப்படின்னு சொல்லி செந்தமிழன் சீமான் அவர்கள் சொன்னது எல்லா இடத்துலையும் தீயா பரவிட்டு இருக்கு. தேர்தல் நேரத்தில் மைக் படம் போட்ட அந்த நாம் தமிழர் சின்னத்தை போட்ட ஒரு விளம்பரத்தை விஜய் கொடுத்தாரு. அதன் அடிப்படையில் அது மைக்குக்கு ஓட்டு போடுங்கிறத விஜய் இண்டிகேட் பண்ணார். என்ன சில பேர் என்ன சொல்றாங்க, EPS அவர்களுக்கு அவர் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாரு. அவர் அதிமுக கூட போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதிமுக இப்ப சிதறி கிடக்கு, விஜய் போய் அதை சரிப்படுத்துவாரு அப்படிங்கிற முறையெல்லாம் அவங்களோட கருத்து கணிப்பு சொல்றாங்க. அதிமுகவோட அவர் போனாருன்னா பணத்துக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடிய கட்சி அதிமுக. அப்போ சும்மா சடங்குக்கா ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடாதுன்னு அவரோட விஜய் மக்கள் இயக்கத்தில் சொன்னார். சார், சீமான் அவர்களோட கருத்தியலும் விஜய் அவர்களோட கருத்தியலும் ஒரே மாதிரி இருக்கா? விஜய் கருத்தியல் சீமான் கருத்தியல ஒட்டி இருக்குது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சீமான் தான் அதை போட்டார். திராவிடம் இல்லை கட்சி பேரில். ஸோ நாம் தமிழர், தமிழக வெற்றி கழகம், இந்த ரெண்டும் பொருந்தி இருக்குது. சீமான் தனக்கு விஜய் ஒரு வேல்யூ அடிஷனாக இருப்பார். விஜய் தன்னை சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக சொன்னால் லாபம். பலன் நிரூபிக்காதவருங்கிறது வேற. சரத்குமார் மாதிரி கூட பேரலாம் பலன் நிரூபிக்க போய். இப்பவும் விஜய்க்கு வீஸ் வருதுன்னா சீமானோட கம்பைன் பண்ணி விஜயை பேசினா கொஞ்சம் விஜய்க்கு வீஸ் வரும். விஜயை ஒரு அரசியல் தலைவரா மக்கள் ஒன்றும் எதிர்பார்க்கல, நடிகராக தான் விஜயை பார்க்குறாங்க. விஜய் வரலாம், ஆனா விஜய்க்கு தனியா இருந்தா அவருக்கு மவுசு கிடையாதுன்னு சொல்றீங்க. கண்டிப்பா யூ காட் தி பாயிண்ட். வணக்கம் சார். வணக்கம் நாச்சியார். இப்போ பரபரப்பான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. விஜய் மாநாட்டிற்கு அழைத்தால் நான் போவேன் அப்படின்னு சொல்லி செந்தமிழன் சீமான் அவர்கள் சொன்னது எல்லா இடத்துலையும் தீயா பரவிட்டு இருக்கு. விஜய் கூட நாம் தமிழர்லேருந்து கூட்டணி வச்சுக்க போறாங்க, சீமானும் விஜயும் இணைய போறாங்க, சீமானும் விஜயும் இணையன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க, சீமானும் விஜயும் இணையக்கூடாது அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? தேர்தல் நேரத்தில் மைக் படம் போட்ட அந்த நாம் தமிழர் சின்னத்தை போட்ட ஒரு விளம்பரத்தை விஜய் கொடுத்தாரு. அது அந்த விஜயை சார்ந்தவங்களுக்கே தெரியல, எப்படி என்ன யாருக்குமே புரியல. அதன் அடிப்படையில் அது மைக்குக்கு ஓட்டு போடுங்கிறத விஜய் இண்டிகேட் பண்ணார். அதற்கு பிறகு சீமான் அதுக்கு நன்றி தெரிவித்தார். இப்பொழுது விஜய் மாநாட்டில் அழைப்பு வந்தால் போவேன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இதற்கிடையில் மைக் படத்தை போட்டு விளம்பரம் கொடுத்ததுனால செல்லூர் ராஜி விஜயை பாராட்டி பேசினார். இது எல்லாருக்கும் பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிற மாதிரி எல்லாத்துக்கும் இல்லை, அது ஒரு அரசியல் பின்னணி இருக்கும். இவர் EPSக்கும் விஜய் பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல, அண்ணாமலைக்கும் வானதிக்கும் நன்றி தெரிவிக்காதவர். பிரேமலதா விஜயகாந்துக்கும் விஜய்க்கு நன்றி தெரிவித்து விஜய்க்கு ஒரு அரசியல் முக்கியத்துவத்தை ஏற்படுத்திட்டார். பலம் நிரூபிக்காத ஒருத்தருக்கு இப்படி ஒரு அரசியல் முக்கியத்துவம் விஜய்க்கு ஒரு முக்கியத்துவம் தான். ஏன்னா பலம் நிரூபிக்காத ஒருத்தரை டோக்கனாக தான் பயன்படுத்த முடியும், ஒரு அடையாளத்துக்கு தான் பயன்படுத்த முடியும். ஆனால் இவர் ஒரு ஃபோல்ஸுங்கிற அளவுக்கு பல நிரூபிக்காத முன்னாடியே இதை பெற்றுட்டாருன்னா அந்த மைக்கு படத்தை போட்டு ஒரு ஸ்மார்ட் மூவ் பண்ணி அதில் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு மைக்கு படத்தை போட்டு நான் அண்ணன் சீமான் கூட தான் போவேன் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்திட்டாரா? அதோட இண்டிகேஷன் அப்படி தான். பட் அரசியலில் எதுவும் நடக்கலாம், எப்படியும் நடக்கலாம், அரசியல் தானே. என்ன சில பேர் என்ன சொல்றாங்க, EPS அவர்களுக்கு அவர் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாரு. அவர் அதிமுக கூட போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதிமுக இப்ப சிதறி கிடக்கு, விஜய் போய் அதை சரிப்படுத்துவாரு அப்படிங்கிற முறையெல்லாம் அவங்களோட கருத்து கணிப்பு சொல்றாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அதிமுகவோட அவர் போனாருன்னா பணத்துக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடிய கட்சி அதிமுக. அப்போ சும்மா சடங்குக்கா ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடாதுன்னு அவரோட விஜய் மக்கள் இயக்கத்தில் சொன்னார். அதிமுக ஆப்ஷன் அவருக்கு இருக்குன்னு பேசுகிறது இது போலித்தனம். எது ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடாதுன்னு உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லுங்கன்னு ரசிகர்கள்ட்ட சொல்கிறாங்கல்ல, எல்லாத்திட்டையும் சொல்லுங்கள், நீங்களும் அதை இது பண்ணுங்கள், மக்கள்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்கிறது போலித்தனம் தானே. அதிமுக ஓட்டுக்கு காசு கொடுக்கத்தானே செய்யுது. இடி கண்ணை மூடினால தானே அவ்வளோ அமைச்சர்களும் காசு அடித்து பெரிய அளவுக்கு ஹெவி லீடிங்கில் விஜயபாஸ்கர்லேருந்து எல்லா அமைச்சர்களுமே பெரிய லெவலில் பெரும்பாலும் ஜெயித்தாங்க. அமைச்சர்கள் தொகுதியில் போலிங் 80% ஏறி போனது காரணமே காசு தானே.
அப்போ ஊழல் செய்யக்கூடிய கட்சி, ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி, அந்த எஸ்டாப்ளிஷ் ஆகி அந்த கட்சியை விஜய் ஆதரிச்சாருன்னா விஜய் அப்போ ஒரு சந்தர்ப்பாத நிலைப்பாடெல்லாம் எடுக்காருன்னு அர்த்தம். அதற்காக எடப்பாடி சீட்டு கூட கொடுக்கலாம், அதை நான் மறுக்க வரல. பட் அந்த நிலைப்பாடு வந்து ஒரு பலன் அறிவிக்காமலே ஒரு ஈஸியாக நோகாமல் அப்படி ஒரு சீட்டை வாங்கிட்டு போகிற மாதிரிலாம் இருக்குது. சார், சீமான் அவர்களோட கருத்தியலும் விஜய் அவர்களோட கருத்தியலும் ஒரே மாதிரி இருக்கா? இல்லை. எந்த வகையில் மாற்றம் இருக்குது? அதில் என்ன மாற்றம் இருக்குது? சீமானுக்கு கருத்தியலும் திமுக அதிமுக கருத்தியலும் வேற. விஜய்க்கு கருத்தியல் சீமான் கருத்தியலை ஒட்டி இருக்குது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சீமான் தான் அதை போட்டார். திராவிடம் இல்லை கட்சி பேரில். ஸோ நாம் தமிழர், தமிழக வெற்றி கழகம், இந்த ரெண்டும் பொருந்தி இருக்குது. சீமான் ஜாதி மதம் இது கூட இதுவும் தமிழனுக்கு கேடுன்பார். இவர் ஜாதி மதத்தோட மொழியும் சேர்த்துக்கிட்டார். ஏன்னா இவருக்கு படங்கள் வந்து ஆந்திரா, கர்நாடகா, கேரளாலாம் ஓடுதில்ல. ஆமாம், அது மொழியை சேர்க்கறதுக்கு நம்ம தான் ஒரு காரணம். நம்ம ஒரு கொஸ்டின் போட்டோம், நீங்கள் ஜாதி மதத்தை சொல்லியிருக்கீங்க. நம்ம கொள்கை அது வேறு. நம்ம கொள்கை சோம பிரசாத் கேரளா லாகடமி காலேஜில் பேசும்போது நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது பிரின்ஸ்பால்கிட்டே போய் சண்டை போட்டு என் அணியனானோம், இவர் எக்ஸாம் எழுதிங்கில் யாரும் விட எக்ஸாம் எழுதான் பாடிலான்னு எனக்கு எக்ஸாம் எழுத பெர்மிஷன் வாங்கி தந்தவர் சோம பிரசாத். அப்போ அவர்கிட்ட நம்ம காலேஜ் முடிஞ்சு வரும்போது சொன்னேன், அவர் என்கிட்ட உங்களை ஒரு எம்பியா எம்எல்ஏயாக பார்க்கலான்னு சொன்னேன். ராஜ்யசபா மெம்பர்லாம் ஆனார். அப்போ என்ன ஒரு ராஷ்ட்ரியக்காரனா, அதை அரசியல்வாதியாக பார்க்கலான்னு சொல்லிக்கிட்டு அவர் சொன்னது, என்னோட பண்ண ஹெல்ப்பை அவர் சிலாகித்து சொன்னது, வாட் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் எ டம், யூ ஆர் மை பிரதர், ஃப்ரெட்டர்னிட்டி சம்திங் மோர் தேன் லாங்குவேஜ்னு அவர் சொன்னார். சீமானுக்கு கொள்கைங்கிறது வேறு, நம்ம கொள்கைங்கிறது வேறு. விஜயும் சீமான் கொள்கையில் தான் முதல்ல நின்னார். அதுக்கப்புறம் நீங்கள் எம்ஜிஆர், நீங்கள் ரஜினி ரசிகர்னு உங்கள் மார்க்கெட்டிங் வேல்யூவை ஏற்றிக்கிட்டீங்க. உங்கள் படத்தை ஒரு ஷோக்கு 300 பேர் பார்ப்பாங்கன்னா ரஜினி ரசிகர்னு சொல்லி ஒரு 350 பேர் பார்க்கறதுக்கு 50 ஆடியன்ஸை நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க. அதுக்கு பிறகு எம்ஜிஆர் ரசிகர்னு சொல்லி அந்த இது 7ஆம் அறிவு படத்துக்கு எதிராக நீங்களே எம்ஜிஆர் நீங்களும் இருக்கிற மாதிரி தொப்பியெல்லாம் வச்சு பேனரை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க. ரஜினி மராட்டி, எம்ஜிஆர் மலையாளி. அப்போ தெரியலையா வேறு மொழிக்காரங்களுக்கு நம்ம ரசிகர்னு நம்ம கிளைம் பண்ணிட்டு இருக்கோன்னு. அப்போ நீங்கள் ஜாதி மதத்து கூட ஏன் மொழியை போடலை? அஜித் மேலே உள்ள வன்மமான ஒரு போட்டேன். இல்லை, நிறைய இடங்கள்லையும் நீங்கள் சொன்னதே எல்லாருமே சொல்கிறாங்க, விஜய்க்கு அஜித் மேல் உள்ள வன்மம் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல சொல்கிறாங்க. என்ன காரணம்? போட்டியாளருங்கிறதுனால இருக்கலாம். அப்போ வன்மம்லாம் இல்லைன்னு சார், அஜித் அவர்கள் அரசியல் வரேன்னு சொல்லவே இல்லையே சார். திடீர்னு வந்துட்டாருன்னா ஆனாச்சு சொல்ல முடியாதுங்கிறீங்களா? அப்போ நீங்கள் ஒன்றுமே பலமே காட்டாமல் நீங்கள் எடப்பாடி கிட்ட சீட்டு வாங்கிட்டு போயிருங்கன்னா, எடப்பாடி கிட்ட எங்கே சீட்டு வாங்கின்னு வைங்க. அப்போ அவரும் இன்னொரு இடத்துல பலம் காட்டாமல் சீட்டு வாங்கிறதுக்கு ஏன் முயற்சி பண்ண மாட்டார்? திடீர்னு விஜய்க்கு 15 சீட்டு எடப்பாடி கொடுக்குறாருன்னா பிஜேபியில் அஜித்துக்கு ஏன் 20 சீட்டு கொடுக்கக்கூடாது, 10 சீட்டு கொடுக்கக்கூடாது? வாய்ப்புகள் இருக்குது. நீங்களும் பலம் காட்டாமல் தானே வாங்குறீங்க. அப்போ பலம் காட்டாமல் வாங்கக்கூடிய வித்தை உங்களுக்கு மட்டும்தான் தெரியுமா? பலம் காட்டாமல் சீட்டு வாங்கக்கூடிய வித்தை விஜய்க்கு மட்டும்தான் தெரியுமா? அஜித்துக்கு தெரியாதா? சூர்யாவுக்கு தெரியாதா? அப்போ அவங்களும் அந்த வித்தியை காட்டலாம்ல. இப்போ சீமான் மைக் சின்னம் போட்டதும் யாரு வேணாலும் காமிக்கலாம் சார். வித்தை காமிக்கிறவங்களும் அரசியல் களத்தில் நின்ற முடியுமா சார்? அது மக்கள் தான் முடிவு பண்ணோம் நாச்சியார். ஆனால் மக்கள் முடிவு பண்ணதுக்கு முன்னாடி சீமான் தனக்கு விஜய் ஒரு வேல்யூ அடிஷனாக இருப்பார். விஜய் தன்னை சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக சொன்னால் லாபம். பலன் நிரூபிக்காதவருங்கிறது வேற. சரத்குமார் மாதிரி கூட போயிடலாம் பலன் நிரூபிக்க போய். அது என்னன்னு நமக்கு தெரியாது. சரத்குமார் மாதிரி கூட டப்பா அடிச்சுட்டு போயிடலாம். நம்ம சைனட் சாப்பிட்றதுன்னு திருமங்கலத்தில் போட்டிக்கிட்டது, சைனட் சாப்பிட்றதுன்னு சரத்குமார்கிட்ட சொன்னேன், நாராயணிட்ட சொன்னேன், ராதிகா சரத்குமார்ட்ட சொன்னேன். அவங்க ராதிகா சரத்குமார்லாம் கொஞ்சம் உணர்ந்துருந்தாங்க. பட் அவர் ஐடியாலஜி இல்லாமல் திருமங்கலத்தில் நின்று 3 இலக்க ஓட்டு எடுத்தார். நாட்டாமல் சூரிய வம்சம் தான். ராதிகா மேரப்பன் சித்தி அதெல்லாம் பெரிய பாப்புலராக இருந்தாங்க. ஆனால் ஒரு இந்து மகாசபா மதுசூதன பெருமாள் இந்துத்துவாவை சொல்லி அரசியல் கட்சிகள் இந்துக்களை புறக்கணிக்காங்கன்னு சொல்லி 1000 ஓட்டுக்கு மேலே எடுத்துகிட்டு போயிட்டார் பறக்கக்காரர், எங்கள் ஊருக்காரரு. ஆனால் அந்த ஓட்டோட குறைவாக தங்களோட கிளாமருக்கு ஓட்டு விட நினச்சி எம்ஜிஆருக்கு திண்டுக்கல், சரத்குமாருக்கு திருமங்கலம்னு சொன்னாங்க. நான் சைனட் சாப்பிட்றதுக்கு சமம் பண்ணேன். 3 இலக்க ஓட்டு தான் வந்தது. அப்போ விஜய்க்கு என்ன ஓட்டு வரும்னு யாரும் தெரியாது, பலன் நிரூபிக்காதவர். ஆனால் அவருக்கு பலன் நிரூபிக்காத அவருக்கு பலன் நிரூபித்த சீமான் அவரை ரெகனைஸ் பண்ணி சீமான் கூட போனாலும் விஜய்க்கு லாபம் தான். தனித்துன்னு சீமான் அவர்கள் சொல்லிட்டு இருந்தாரு. அண்ணன் சீமான் அவர்கள், சீமானோட நிலைப்பாட்டில் மாற்றம் தெரியுது, அவர் தனித்து போக மாட்டாரு
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. நிலைப்பாட்டிலிருந்து மாற்றம், சீமான் மாறி விட்டார் அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் சீமானை பற்றி புரியாதவங்க. சீமானுக்கு ஊடக வெளிச்சம் குறைவு, டெலிபரேட்டா கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ விஜய் சென்ட்ரிக்கா சீமானு நீங்க மட்டும் தான் சார் சொல்றீங்க சீமானுக்கு ஊடக வெளிச்சம் குறைவுன்னு. எல்லாரும் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, எல்லா யூடியூப்ஸும் வந்து சீமானை வந்து தூக்கி பிடிக்கிறாங்க, சீமானுக்கு வந்து எல்லா யூடியூப்ஸும் ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில வார்த்தைகள் இருக்கு. சீமானுக்கு வியூஸ் இருக்கு. நம்ம அந்த யூடியூப்ஸை வச்சு தான் சீமான் நிற்கிறாரு. யூடியூப்ஸ் சீமானுக்கு வியூஸை வச்சு தான் நிற்குது. அது என் ஃப்ரெண்ட் நம்ம தம்பி பிரசாந்த் ஒவ்வொரு யூடியூப்ஸும் சிரமப்படும் போது சீமானுக்கும் பிரசாந்துக்கும் நல்ல ஒரு நட்பு உண்டு. சீமானுக்கு பிரசாந்த்னாலே ரொம்ப நல்லா பிடிக்கும். அவனும் சீமான் மேலே பட்டுதல் உள்ள தம்பி தான். அப்போ யூடியூப் ஏதாவது வந்து வியூஸ் வரலன்னா அங்கே போய் அட்வைஸ் கொடுக்கறது, சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணுங்க, அவங்க யூடியூப் வந்து பிழைச்சிக்கிடும். ஸோ அவன் அப்போ காரணம் என்னன்னா சீமானுக்கு வியூஸ் இருக்கு, விஜய்க்கு வியூஸ் கிடையாது யூடியூப்ல. சரி, இதை சொன்னீங்கன்னா ஏத்துக்குவாங்களா சார்? எப்படி வந்து விஜய்க்கு வியூஸ் கிடையாது, எப்படி விஜய் வந்துட்டு வரக்கூடாதுன்னு நினைக்கலாம் அப்படின்னு தானே கேள்வி முன் வைக்கிறாங்க. விஜய் வர்றது நான் வரவேற்கிறேன். நான் ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலுக்கே வரணும்னு தான் நான் சொன்னேன். வியூஸ் விஜய்க்கு யூடியூப்ஸில் கிடையாதுங்கிறதுக்கு அண்ணன் ரஜினிகாந்தை பற்றி நான் பேசும்போது, ஆதன் மாதேஷுக்கிட்ட பேசும்போது ஒவ்வொரு வீடியோவும் 1 லட்சத்துக்கு மேலே போகும். இது உண்மை. நீங்கள் எப்போ வேணாலும் செக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி கழிஞ்ச தடவை ஒரு வாரத்துக்கு முன்னே ஆதன் மாதேஷுக்கிட்ட அவர் சீமான் விஜய் பேசணும்னாரு. சரி என்னப்பான்னு சொன்னேன். சரி பேசிடலான்னு ஆரம்பித்தாச்சு. ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன் விஜய்க்கு வியூஸ் கிடையாது, விஜய்க்கு செய்தி தொடர்பாளர் பேசுனதெல்லாம் ரொம்ப டல் வியூஸு, விஜய் மட்டும் சொன்னால் அது வியூஸ் கிடையாது, விஜய் மக்கள் அரசியலுக்கு விரும்பலை. சினிமா விஜய்க்கு வியூஸ் இருக்கும், ஒரு பாட்டு டீசர் டான்ஸு, பெரிய டான்ஸர் விஜய், அது வேறு விஷயம், டான்ஸர் ஃபைட்டர் அது போகும். அரசியல் விஜய்க்கு வியூஸ் கிடையாது. நான் அண்ணன் ரஜினிகாந்த் அரசியலுக்கு மக்கள் ரஜினிகாந்தை தேடினாங்க, விஜய் அவரா உருவாக்குறாரு. ஸோ இவரை நடிகராக தான் மக்கள் விஜயை பார்க்குறாங்க. அப்போ நான் வியூஸ் கிடையாதுன்னு சொல்லும்போது அதை சொன்னேன், இதை கட் பண்ணாமல் போடணும்னு. நாச்சியாரும் இதை கட் பண்ணாமல் போடணும். அவன் கட் பண்ணிட்டாப்புல ஆதன் மாதேஷ். அப்போ நான் அதுக்கப்புறம் ஒரு லெட்டர் விஜய்க்கு எழுதிட்டேன், நீங்கள் ஆதன் மாதேஷ்டே கேளுங்க, ரஜினிகாந்தை பற்றி நான் பேசுறதுக்கு 1 லட்சம் வியூஸ் வந்தது, உங்களை யாரும் அரசியலில் எதிர்பார்க்கல, 5000 வியூ கூட உங்கள் செய்தி தொடர்பாளர்னு பேசிட்டு தெரிஞ்சாங்க இல்லையா, அவங்களுக்கு 5000 வியூஸ் கூட வரலை. இதுதான் உண்மை நிலைமை. இது யூடியூப் நடத்துகிறவங்களுக்கு தெரியும், சேட்டலைட் டிவி நடத்துகிறவங்களுக்கு தெரியும், நான் பொய் சொல்லலை, நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி பார்த்துக்கலாங்கிறத சொன்னேன். இப்போவும் விஜய்க்கு வியூஸ் வருதுன்னா சீமானோட கம்பைன் பண்ணி விஜயை பேசுனா கொஞ்சம் விஜய்க்கு வியூஸ் வரும். விஜயை ஒரு அரசியல் தலைவராக மக்கள் ஒன்றும் எதிர்பார்க்கல, நடிகராக தான் விஜயை பார்க்குறாங்க. அதே வேளையில் அண்ணன் ரஜினிகாந்தை எல்லாரும் அழைச்சாங்க. இன்னொன்று எடுங்க, ரஜினி விஜயை கம்பேர் பண்ணுறாங்க. ரஜினி ஒரு ஹீரோவாக இருக்கும்போது ரஜினியை சொன்னால் தங்கள் படம் ஓடும், அதில் லாபம் கிடைக்கும், கூட கொஞ்சம் வசூல் பார்க்கலான்னு விஜயை அண்ணாமலை தம்பி நான் ஆட வந்தேன்னு சொன்னார். விஜய்க்கு பாணியில் ஒரு 10 ஹீரோவாவது ரஜினியை சொல்லியிருக்க மாட்டாங்களா? நிறைய நண்பர்கள் தான் நமக்கு, ஒரு 10 ஹீரோக்கள். அது உண்மையிலே ரஜினி ரசிகர்கள் தான். சிவகார்த்தியெல்லாம் உண்மையிலே தெளிவான ரஜினி ரசிகர் தான், நமக்கு தெரியும். என்றாலும் ஒரு 10 ஹீரோவாவது படங்களை ரஜினி ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்களா மாட்டாங்களா? விஜய்க்கு அப்படி ஒரு வேல்யூ இருந்தா ஒரு ஹீரோ விஜயை ப்ரொஜெக்ட் பண்ண சொல்லுங்க. சிம்பு கூட அஜித்தை ப்ரொஜெக்ட் பண்ணாரு. அந்த ஒரு லவ் அதெல்லாம் ஒரு பிளிங்ஸாக ஏதோ போட்டு எடுத்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த படம் கொஞ்சம் 10 வருஷத்துக்கு முந்தைய படம். அப்போ அதிலே வந்து ஷாலினி அஜித்லாம் சொல்லி அஜித்தை ப்ரொஜெக்ட் பண்ணி அஜித் ரசிகர் மாதிரி ஒரு படத்தில் சிம்பு வருவார். மற்ற லெவலில் கமல்ஹாசன் ரசிகரெல்லாம் ஒரு நடிகர் ஒரு கொஞ்சம் ஹீரோவெல்லாம் ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருந்தார், அவரெல்லாம் வருவார். ஸோ விஜய் ரசிகர்னு ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு நடிகராக வந்திருக்காங்களா? அதே மாதிரி விஜய்க்கு அரசியலுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்க அளவுக்கு வியூஸ் இருக்கா? கிடையாது. அவங்களா செட் பண்ணி அவங்கள இது பண்ணி வேலையை பார்க்குறாங்க, தப்பு இல்லை. அவங்க படவுல வளர்ச்சிக்கு முதலீடு பண்ணி அதை மேலே வர்றதுக்கு எந்த தவறுமே இல்லை. இல்லை, ரஜினி படத்தில் சொன்ன பாரு என்னப்பா செட்டிங்கா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கே சார் நீங்கள் சொல்கிறது. தவறு இல்லைன்னு நான் சொல்லிட்டேன் நாச்சியாரு. அது அவங்க தொழில் வளர்ச்சிக்கு அவங்க பண்ணுறாங்க. நான் கேட்குறது விஜயை மட்டும் தனியாக போட்டு வியூஸ் இருக்கா? இல்லை. அது ஆதன் மாதேஷை கட் பண்ணிட்டாருன்னா இதை பேசினதை, அந்த வீடியோ பேசும்போது இதை பேசிட்டு தான் போனேன். விஜய் தான் இதில் முடிவு பண்ணணும். சுற்றி இருக்கக்கூடிய ஜால்ராக்கள் உங்களால் வளம் குளிக்கக்கூடியவங்க, அந்த ஜால்ராக்கள் சொல்கிறத நம்பாண்டாங்கிறது தான் நம்ம கருத்து. ஸோ தனிச்சு போட்டிடுறது, 234 போட்டிடுறது அவருக்கு உரிமை, அதில் நம்ம தலையிட முடியாது. விஜயகாந்த் வந்தாப்புல, கமல்ஹாசன் வந்தாப்புல, அதே மாதிரி விஜயும் வரலாம். அது நம்ம அதை யாருமே ஜனநாயக உரிமை.
அதே வழியில் அஜித் விஜய் வரலாம் ஆனா விஜய்க்கு வந்து தனியா இருந்தா அவருக்கு மவுசு கிடையாதுன்னு சொல்றீங்க. கண்டிப்பா காட் த பாயிண்ட்.